ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். முன்னதாக நேற்றைய தினம் 5 நிமிட காட்சிகள் வெளியானதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். தெலுங்கில் பாலகிருஷ்ணன் நடிப்பில் வெளியாகி ஹிட்டடித்த பகவந்த் கேசரி திரைப்படத்தில் தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு நீ ஒண்ணும் சொல்லணும் போ. தேர்தலுக்கு முன்னதாக 5 நிமிட காட்சி வெளியானது, அதன் பின்னர் முழு படமும் வெளியானது. இப்ப திருப்தியா? வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஜனநாயகம் படத்தின் ரிலீஸுக்கு சென்சார் போர்டு மூலம் சிக்கல் ஏற்பட்டதன் காரணமாக இவருக்கு இதான் வேலை. 3 மணி நேர முழு படமும் இணையத்தில் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் ஒருவருடைய கனவை தாங்கி வருகிறது. வெளியீட்டுக்கு முன் லீக் ஆவது மிகவும் வேதனையானது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? படத்தின் காட்சிகளை பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் எச்சரித்தார். என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க. ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம் என படத்தின் இயக்குனர் H. வினோத் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ரிவெஞ்சுங்கிறது நீங்க 2 பேரும் எடுத்துக்கிறதா? அதுக்கு ஏன்டா ஏத்தாலியா இருக்கிறீங்க? ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். திருட்டுத்தனத்தை தவிருங்கள், உழைப்பை மதியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வெக்கம் கட்டுவீங்களா? மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தற்போது சிவகார்த்திகேயன் அதனை எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கிறார். மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா. சிங்கா குட்டி வந்து வேணும்னு வந்து யாரோ லீக் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டினான்னு நினைச்சீங்களேன், அச்சி காலி பண்ணுவாங்க. அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? கொஞ்சம் மனசோட தான் செய்யும் அவங்களுக்கு. ஏன்னா அதை நம்பி தானே அவங்க இருக்காங்க. இது தவறுப்பா, ரொம்ப தவறு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு. அவங்க அப்பனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிறந்திருந்தானா சாலுக்கு போர்டுல இருக்கிறத படத்தை என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மதம் கொண்ட யாரும் இருக்குடா. யார் மேல சந்தேகப்படுறோம்னு நம்மளுக்கே தெரியும். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? திருமாவின் கையால் கன்னத்தில் பளார் எனையும் வாங்கிவிட்டு இந்த ஆளு வெளியே போய் சொல்லு. சில இளைஞர்கள் செல்ஃபி எடுப்பதில் மும்முரமாக இருக்க காசு வாங்க இவங்க கிட்ட எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. அறை கிடக்கிறது அறை, அது ஒரு பிரச்சனையா? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. மனம் துவளாமல் மறுபடியும் வண்டியிலேயே நின்று கொண்டு தலைவர் வந்து என்னை அடிச்சது நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கருதி. இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா? அதான் சிரிப்பு காட்டு. எங்க அப்பா வந்து என்னை அடிச்சாருன்னா நான் வந்து அவரை வந்து சொல்ல முடியுமா? அப்பா சொன்னாங்க வந்துடா. என்ன அப்பமே ஜென்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்கற கொன்னுடு ஏறா. என்னோட நன்மைக்காக மட்டும் தான் எங்க அப்பா என்னை அடிப்பாரே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கத்தையும் அவர் அடிக்க மாட்டார். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.